ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்று நம்ம வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷனோட தியரிஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம். அது போக வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். பட் டைம் இல்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே விட்டுட்டோம். ஸோ அதில் இன்னும் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 2 கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு அண்ட் அதே ஜூன் 2024 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷிஃப்ட் கொஸ்டின் இருக்குது. ஐ திங்க் அது ஷிஃப்ட் 2 ஈவினிங் நினைக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டினே நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இன்னைக்கு, சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் சொன்ன பர்சன்டேஜ், ஆவரேஜ் ரேஷியோ இந்த இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் நிறையா சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், ஸோ இப்போ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து 4th கொஸ்டின். ஆக்சுவலி நம்ம 3 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th கொஸ்டின். ரைட், ஓகே. 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா, இஃப் த டோட்டல் ரீடர்ஸ் ஃப்ரம் ஆல் த சிட்டிஸ் A to F டுகெதர் இன் த இயர் 2019 அண்ட் 2023 வேர் 4.3 lakhs அண்ட் 5.7 lakhs ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் ரீடர்ஸ், ஓகே. ஸோ அதாவது 2019ல் சிட்டி ஏலேருந்து F வரைக்கும், சிட்டி ஏலேருந்து F வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக இந்த 2019ல் டோட்டல் ரீடர்ஸ் வந்து உங்களுக்கு 4.3 lakhs. 4.3 lakhsனால் 4,30,000. அதே மாதிரி டோட்டல் சிட்டிஸ் 2023ல் உங்களுக்கு 5.7 lakhs கொடுத்துருக்கான். ஸோ இந்த டோட்டல் வந்து 5.7 lakhsனா 5,70,000. ஓகே, ஓகே. இப்போ கேள்வி என்னன்னா, தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன வரணும்? சப்ராக்ஷன் வரணும். அப்போ சப்ராக்ஷன்னா எனக்கு 2 வேல்யூ வேணும். ஸோ இந்த 2 வேல்யூ என்ன சொல்கிறாங்க? த டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் from city B, இது ஒரு வேல்யூ, and city C together, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, together in the 2019 and 2023. அதாவது city and B and C இந்த ரெண்டும் சேர்த்து, ஓகே, city B and C இந்த ரெண்டும் சேர்த்து 2019ல எத்தனை ரீட் பண்ணியிருக்காங்க, 2023ல எத்தனை ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேள்வி புரியுதா? நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2000 அதாவது டோட்டல், அதாவது 2019ல் டோட்டலாக ரீட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை 4,30,000. 2023ல் எல்லா சிட்டிஸ்லையும் டோட்டலாக ரீட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை 5,70,000. இப்போ கேள்வி என்னன்னா, சிட்டி பிஎன்சியில் சிட்டி பிஎன்சி ரெண்டையும் சேர்க்கும்போது, டுகெதர்னா ரெண்டையும் சேர்க்கும்போது 2019ல் சம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, 2023ல் சம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இந்த 2 நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு இடையில வித்தியாசம் எவ்வளவு? இதுதான் கேள்வி. சரி, ஓகே. இப்போ நான் 2019க்கு வந்துக்கிறேன். டோட்டல் ரீடர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறது. டோட்டல் ரீடர்ஸ் from city B and C, இது எங்க கண்டுபிடிக்க போறேன்? 2019ல கண்டுபிடிக்க போறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ 2019ல சிட்டி பியில் 14%, சிட்டி சியில் 17% கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். டுகெதர்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்க போகிறது 31%. ஓகே, ஸோ அப்போ 31% பேர் இந்த 2 சிட்டிலையும் 2019ல ரீடர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ எனக்கு டோட்டல் ரீடர்ஸ் வந்து நமக்கு டோட்டல் ரீடர்ஸ் வந்து உங்களுக்கு 4,30,000 இருக்கிறாங்க. ஓகே, ஸோ
இந்த 4,30,000ல் இந்த 31% எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரியலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். இது வந்து கையில் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, டோட்டல் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போது லாஜிக் என்னென்னா 100க்கு 31 பேர் வாசிக்கிறாங்கன்னா 4,30,000க்கு எத்தனை பேர் வாசிப்பாங்க? ஸோ இதுதான் இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2 0வை 2 0 கேன்சல் பண்ணுறேன். மிச்சம் இருக்கிற 4,300ஐயும் 31ஐயும் இன்றைக்கி மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் 1,3,3,000. அப்போ இந்த ரெண்டும் சேர்த்து 1,3,3,000 இத்தனை பேர் 1,33,300 பேர் வந்து வாசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த 2 சிட்டியில் மட்டும். டோட்டல் வந்து உங்களுக்கு 4,30,000. இப்போ நான் எப்படி வந்து 2019 கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி 2023க்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா டோட்டல் ரீடர்ஸ் ஃப்ரம் சிட்டி பி அண்ட் சி கண்டுபிடிக்க போகிறேன். எந்த இயருக்குன்னா 2023ங்கிற இயர் கண்டுபிடிக்க போகிறேன். 2023 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த 2 சிட்டியை மட்டும் பார்த்தீங்கன்னா 16% இருக்குது, 28% இருக்குது. அப்போ 16 + 28 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 44% வரும். ஆனால் 2023ல் டோட்டல் ரீடர்ஸ் வந்து நமக்கு 5,70,000. ஓகே, அப்போ 100க்கு 44 பேர் வாசிக்கிறாங்க இந்த 2 சிட்டிலனா டோட்டலாக 5,70,000க்கு எத்தனை பேர் வாசிப்பாங்கிறது கேள்வி. ஸோ இப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடும். அப்போ 44 × 5,700 உங்களுக்கு வந்து 2,50,800 அப்படின்னு வரும். அப்போ இது வந்து இந்த ரெண்டும் சேர்த்து 2,50,800 அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து அவங்க கேட்குறது டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ்னால் இந்த ரெண்டுக்கும் சப்ராக்ட், இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். அதாவது 2,50,800ஐயும் 1,33,300ஐயும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். அப்படி சப்ராக்ட் பண்ணால் அவங்க கிடைக்கிற ஆன்சர் 1,17,500. ஓகே, ஸோ 1,17,500. இப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இதாக இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து பாயிண்ட் வச்சு பேசியிருக்காங்க. பாயிண்ட் வச்சுன்னா நம்மளும் இங்கே பாயிண்ட் ஃபஸ்ட்டு, அதாவது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த 1,00,000 இதாக இருக்குல்ல, இந்த 1,17,000னா 17,500க்கு ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 வேலிட் கிடையாது. அப்போ 1.175. ஸோ அப்போ எக்ஸாக்ட் ஆன்சர் இதுதான். ஓகே, ஸோ அப்போ 1,00,000 அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோனா 1.175 lakhs. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதா? சாட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணுவேன். இதில் எதுவும் டவுட் இருக்கா இந்த கொஸ்டினில்? ஓகே, தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இது வந்து பாருங்களேன் ரேஷியோ ரிலேட்டடான கொஸ்டின். த ரேஷியோ if the ratio of the number of the readers from city A in the year 2019 to the 2023 was 2:5. பொதுவாக ரேஷியோ அப்படின்னாலே நேற்று நான் என்ன சொன்னேன், கம்பாரிசன் ஆஃப் 2 வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டாக? ஸோ இப்போ கம்பாரிசன் ஆஃப் 2 வேல்யூஸ்னால் எனக்கு அப்போ இந்த ரேஷியோங்கிற வார்த்தை கொடுத்துட்டாலே அந்த கேள்வியில் 2 விஷயத்தை பற்றி பேசியிருப்பான். ஓகே, அப்போ தான் அந்த 2 விஷயம் என் கையில் இருந்தால் தான் அதை என்ன செய்ய முடியும், என்னால் கம்பேர் பண்ணி பேச முடியும். இங்கே வந்து என்ன 2 விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்கன்னா சிட்டி ஏல இயர் 2019க்கும் இயர் 2023 இந்த 2ஐயும் பற்றி பேசியிருக்கான். ஆக்சுவலி ரேஷியோவில் பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 தான். இந்த 2க்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது நியூமரேட்டரு, ரைட் சைடு இருக்கிறது டினாமினேட்டர். ஓகேவா? சரி, அவன் என்ன சொல்கிறான்னா சிட்டி
A in the year 2019 divided by city B, city A 2023. ஓகேவா? ஸோ வாஸ் 2:5. அப்போ 2:5னா நம்ம 2/5 எழுதிக்கலாம். அதாவது என்ன சொல்கிறான்னா சிட்டி ஏல 2019ல் வாஸ்தவங்களோட எண்ணிக்கை வந்து 2 பங்கு. அந்த இடத்துல அமௌண்ட்டை சொல்லாமல், விச் மீன்ஸ் அந்த நம்பர் ஆஃப் பீப்புளை பற்றி பேசாமல் ஷேரை பற்றி பேசலாம். ஸோ 2 பங்கு இருக்காங்க. இவங்க 2023க்கு வந்து மொத்தம் 5 பங்கு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து 7 பங்கு. இந்த 7ல் 2 பங்கு வந்து 2019 எடுத்துக்குது, 5 பங்கு வந்து 2023 எடுத்துக்குது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம எழுதணும். ரேஷியோஸ் அப்படி தான் எழுதணும். ஓகே, இப்போ அவன் கேட்குற கேள்வி என்னன்னா, தென் வாட் வாஸ் த ரேஷியோ? திருப்பியும் ரேஷியோ தான் கேட்குறான். ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் ரீடர்ஸ், number of readers from all the 6 cities together in 2019 to 2023. அப்போ எல்லா சிட்டிஸ் உள்ள ரீடர்ஸுக்கு, எல்லா சிட்டிஸ்லயும் உள்ள ரீடர்ஸ் 2019ல இருப்பாங்க, 2023ல இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன ரேஷியோ இருக்கும் அப்படிங்கிறத கேள்வி. அப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் எனக்கு தெரியாது, இதனோட டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடர்ஸும் எனக்கு தெரியாது, ரைட்டா? ஆனால் இந்த 2 பேரோட ரேஷியோ நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இவங்களும் எனக்கு தெரியாது டோட்டலாக எத்தனை பேருன்னு, இவங்களும் டோட்டலாக எத்தனை பேருன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் எப்படி வச்சுக்க போகிறேன்னா, இப்போ பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் இன் 2019 நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் இன் 2023 நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு ரெண்டுமே தெரியாது, அதனால் நான் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஆனால் சிட்டி ஏயை பொறுத்த வரைக்கும் 10%ங்கிறது 2019ல், 15%ங்கிறது 2023ல். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2019ல் 2 பங்கும் 2023ல் 5 பங்கும் சொல்கிறாங்க. இந்த 2 பங்குங்கிறது 10% தான் 2 பங்கு, அண்டு இந்த 5 பங்குங்கிறது 15% தான் 5 பங்கு. அப்போ இதுதான். அப்போ டோட்டலில் 10% எவ்வளவு, டோட்டலில் 15% எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ டோட்டல்லாம் நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் 2019 பொறுத்த வரைக்கும் டோட்டல் வந்து எக்ஸ். இந்த எக்ஸில் 10% எவ்வளவு, அண்டு இந்த ஒய்யில் 10% எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ இந்த எக்ஸில் 10% தான் அவன் 2 பங்குன்னு கொடுத்துருக்கான், இந்த ஒய்யில் 10% தான் அவன் 5 பங்குன்னு கொடுத்துருக்கான். ஓகே, ரைட். இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, இந்த எக்ஸ்ல 10%, அதாவது உதாரணத்துக்கு இங்க ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100க்கு 10% அப்படி தானே சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்போ இங்க வந்து எனக்கு தெரியாது. அப்போ எக்ஸ்ல 10%னா எக்ஸ் இன்ட்டு 10/100. 100க்கு 10னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் இன் சிட்டி டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் இன் 2019ல எத்தனை? அதே மாதிரி கீழே ஒய் இன்ட்டு 15/100. இந்த ரெண்டும் தான் சேர்த்து உங்களுக்கு 2/5 வருது. இப்போ என்ன பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அண்டு இது 1/10 அப்படிதானே. ஸோ அப்போ 1/10னா எக்ஸ் இன்ட்டு 1 x/10. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3, இது வந்து என்ன வரும் உங்களுக்கு 20 வரும். ஓகே, ஸோ 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 3/20 வரும். அப்போ y இன்ட்டு 3 வந்து ஸோ 3y/20. ஓகே, ரைட். இப்போ அடுத்தது இது 2/5 இஸ் ஈக்குவல் டு 2/5. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா x/y தான் கண்டுபிடிக்கணும். எதனால் சொல்கிறேன்னா, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் த ரேஷியோங்கிறது எதுக்கு பேசுகிறான்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் ஆல் த 6 சிட்டிஸ்க்கு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த டோட்டலே நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்னு வச்சிருந்தனால நம்மளோட ரேஷியோ வந்து x/y. அப்போ இந்த x/y தான் நான் கண்டுபிடிக்கணும் இந்த கால்குலேஷனில். இப்போ ஃப்ராக்ஷனுக்கு கீழே ஃப்ராக்ஷன் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், நம்ம அதை வந்து ரெசிப்ரோக்கில் போடுவோம். ஓகே, 20/3y இஸ் ஈக்குவல் டு 2/5. ஸோ இந்த 3y நான் தெரியாத தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷன். அதாவது நீங்கள் நல்லா தெளிவாக கவனிக்கணும், தெரிஞ்சவங்க நோ ப்ராப்ளம். இது டோட்டலாக ஒரு ஃப்ராக்ஷன். இது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நியூமரேட்டரை அப்படி எழுதிட்டு இந்த டினாமினேட்டரை என்ன செய்யணும், ரெசிப்ரோக்கலாக போடணும். ரெசிப்ரோக்கலாக போட்டு மல்டிப்ளை பண்ணிடணும். இதுதான் வந்து மெத்தட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கேன்சல் பண்ண போகிறேன். கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும், இது 1 இது 2. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது எனக்கு, அப்போது எக்ஸ் 2x டிவைட் பை 3y அப்படின்னு இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 2/5. ஸோ இதையும் நான் பிரித்து எழுதுகிறேன். 2/3 இன்ட்டு எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 2/5. ஓகே, அப்போ எனக்கு எக்ஸ் பை ஒய் தான் வேணும். அப்போ மிச்சம் இருக்கிற இதை நான் அப்படி இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் அந்த பக்கம் போச்சுன்னா அப்படி ரெசிப்ரோக்கலாக மாறும். எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே 2/5 இருக்குது. ஸோ இந்த 2/3ங்கிறது 3/2 மாறும். அப்போது உங்களுக்கு 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மிச்ச ஆன்சர் வந்து 3/5. அதாவது எக்ஸ் பை ஒய்ங்கிறது 3/5 கிடைக்குது. அப்போ 3/5 நான் எப்படி எழுதிக்கலாம், 3:5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு 3:5. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் ஃப்ரம் ஆல் த 6 cities டுகெதர் இன் 2019 டு த 2020. நான் சொன்னோம்ல, இந்த 2 தான் பிரிக்கும். 2019 உங்களுக்கு 2 பங்காகவும் 2023 உங்களுக்கு 5 பங்காகவும் இருக்கு அப்படின்னு நம்ம அந்த கணக்கில் சொல்றோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் புரிஞ்சுதா? இந்த டோட்டல் நேற்று ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் எடுத்தோம்ல, ஸோ மொத்தம் 5 கொஸ்டின், நேற்று 3 பார்த்தோம், இன்னைக்கு 2 பார்த்துட்டோம். இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இல்லைன்னா நான் அடுத்த கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை சேட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் ஓகே ரைட். ஓகே, மற்ற யாருக்கு எந்த டவுட் இல்லைல்ல? ஓகே, இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜூன் 2024 உள்ள கொஸ்டின் ஷிஃப்ட் 1. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஷிஃப்ட் 2. ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது, யோசிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே யோசிக்கணும், அவ்வளோதான். இங்கே பாருங்க, உங்களுக்கு 2 டேபிள் கொடுத்துருக்காங்க, 2 டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்? 2 டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஓவராலா இந்த வேர்ல்டில் இருக்கிற டிசீசஸ், அதாவது ஹார்ட் டிசீசஸ், எய்ட்ஸ், டிபி, ஹெப்படைட்டிஸ், கிட்னி டிசீஸ், அதர்ஸ், இது எல்லாமே வேர்ல்டு வைல்டாக உங்களுக்கு வந்து இத்தனை % இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து வேர்ல்டு வைடா இத்தனை % இருக்கு. இப்போ அது இன்னொரு டேட்டா என்ன கொடுக்குறாங்கன்னா, இது எல்லாமே 2023 உள்ள டேட்டாஸ். ஓவராலா 2023 பாப்புலேஷன் வந்து உங்களுக்கு 80 crores இருக்கு, 800 crores இருக்கு. அந்த 800 crores 10% ஆர் பேஷன்ஸ். 800 கோடியில் 10% வந்து உங்களுக்கு பேஷன்ஸாக இருக்கிறாங்க. அந்த பேஷன்ஸை தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹார்ட் டிசீஸ் எத்தனை, எய்ட்ஸ் எத்தனை, டிபி எத்தனை, ஹெப்படைட்டிஸ் எத்தனை, கிட்னி டிசீஸ் எத்தனை, அதர்ஸ் எத்தனை சொல்லி பிரித்து வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டே இங்கே ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணிடணும். என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த 800ல் 10% எவ்வளவு? இந்த 800 கோடியில் 10% பேர் பேஷண்ட்னா அந்த 10% பேர் எவ்வளவு நான் எப்படி கால்குலேட் பண்ண சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள்? சரண்யா கணேசன், அன்மியூட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். 2 ட்ரிக்கின்னு போட்டிருக்கீங்களா? எந்த கொஸ்டின்? நீங்க இப்ப நான் காட்டுற கொஸ்டினா அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினா? உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல எதுவும் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? அதுல ஓகே, இல்ல நான் ஓகே ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், ஃபர்ஸ்ட் அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்க கொண்டு வரணும். நம்மளால வந்து முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தாதான் அந்த கொஸ்டினை உங்களால ப்ரொசீட் பண்ணவே முடியும். பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால நம்மளால முடியாதுன்னு நினைச்சிடக்கூடாது. அதுல பெருசா ஒண்ணுமே இல்லை, ரேஷியோன்னு மட்டும் தான் கேட்டிருக்கு. ரேஷியோன்னா என்ன? கம்பேரிசன் ஆஃப் 2 வேல்யூஸ். நீங்க அந்த தியரியை மைண்ட்ல வச்சுக்கணும், கம்பேரிசன் ஆஃப் 2 வேல்யூஸ். அப்போ
அப்போ கம்பாரிசன்னா நியூமரேட்டர் ஒரு வேல்யூ வரும், டினாமினேட்டர் ஒரு வேல்யூ வரும். ஸோ அப்போ அந்த ரெண்டையும் வச்சு நான் ப்ரொசீட் பண்ணுறேன், வேற ஒன்றுமே நான் செய்யலை. ஓகேவா? சரி, இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தெரியணும். இந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்ணது யார்? இந்த ஜூன் 2024 கொஸ்டினை யார் எக்ஸாம் எழுதுனா? அப்படி எழுதும் போது இந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்ணது யார்? ஓகே, நீங்க ஃபேஸ் பண்ணும்போது என்ன டிஃபிகல்ட்டி நீங்க ஃபீல் பண்ணீங்க? எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல சார். ஒரு டேபிள் இருந்தாலே கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, அதான் அட்டன் பண்ணவே இல்லை நீங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்க ரூம் வந்து ரொம்ப குப்பையா இருக்குன்னு வச்சுக்கிறோமே. ஓகே, ரொம்ப அதாவது எக்ஸ்ட்ரீமா எல்லாமே துணி, அப்புறம் பென்சில் பாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல மொத்தமா கிடக்குன்னா நீங்க கிளீன் பண்ணி தான் ஆகணும். அப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுவீங்க? கண்ட மணிக்கு விதைச்சு கிடக்குன்னு வச்சுக்கிறோமே, நீங்க அது என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சரண்யா கணேசன், உங்களை நான் கேட்கிறேன். இறங்கி என்ன செய்யணும் சொல்லுங்க. டீப் கிளீன். ஸோ அந்த இடத்துல நான் டீப் கிளீன் சொல்றதை விட ஃபர்ஸ்ட் நீங்க ரிலாக்ஸா இருக்கணும். முதல்ல அந்த மாதிரி குப்பையா கிடக்கிறத பார்த்தாலே மைண்ட்ல டென்ஷன் ஆகும். கரெக்டா தப்பா? சரி, ஆனா நீங்க கிளீன் பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு நீங்க வரீங்க. அப்பதான் உங்களால ராத்திரி படுக்க முடியும், அதுல நீட்டா படுக்க முடியும். ரைட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, நான் என் கண்ணு எப்படி பார்க்கணும்னா தனித்தனியா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் துணிமணி எடுத்து மடிச்சு பீரோல வைக்கணும். ரைட்டா? அடுத்தது கீழே கிடக்கிற குப்பையெல்லாம் எடுத்து தனியா குப்பை தொட்டில போடணும். அடுத்தது புக்ஸ் எல்லாம் அடிக்க இருந்துச்சுன்னா எந்தெந்த புக்ஸ் அடிக்காம தனியா, இப்படி ஒன்னு ஒன்னா உங்க கண்ணு பார்த்ததுன்னா அதை பிரிச்சு வச்சீங்கன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இப்ப அந்த மாதிரிதான் உங்களுக்கு இங்க குப்பையா இருக்கு. ரெண்டு டேபிள் கொடுத்தோம்னா நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, உடனே வந்து பேனிக் ஆயிடக்கூடாது. என்னடா இது நமக்கு ஒண்ணுமே புரியலையே நினைச்சிடவே கூடாது. பொறுமையா வாசித்து பாருங்க. அதாவது டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு உங்களுக்கு வந்து 10 மார்க் சொலையா கிடைக்குது. அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு 5 மினிட்ஸ் அதுல பொறுமையா உட்காந்து வாசிக்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா மற்ற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலா இருக்கும். நான் சொல்றது டீச்சிங் ஆப்டிடியூடா இருக்கலாம், அல்லது மற்ற கொஸ்டின்ஸா இருக்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டு தானா அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இதை நிதானமா வாசித்து நீங்க கரெக்டா சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். நீங்களே என்ன பண்ணிடலாம், நமக்கு இத்தனை மார்க் இதுல வரும்னு உறுதியா சொல்லிடலாம். இது ஒண்ணுதான் அந்த மேத்ஸ்ல பாசிபிலிட்டி. ஸோ அப்போ அதனோட இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ நமக்கு தெரியும் போது ஒரு 5 மினிட்ஸ் 3 மணி நேரம் எக்ஸாம்ல ஒரு 5 மினிட்ஸ் இதுக்காக ஒதுக்குறது, அதாவது வாசிச்சு புரியறதுக்காக ஒதுக்குறதுல தப்பே இல்லை. ஆனால் நம்மகிட்ட உள்ள பெரிய பிரச்சனை எக்ஸாம்ல இதை பார்த்தோன்னா பேனிக் ஆயிடுவோம், பதறிடுவோம். அந்த 5 நிமிஷம் பொறுமை இருக்காது, அதனால ஸ்கிப் பண்ணிடுவீங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ அந்த 5 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. இப்போ நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே 10 நிமிஷம் ஆகும். இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே ஏன் அந்த 10 நிமிஷம் நான் எடுக்கிறேன்னா அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும், எனக்கும் புரியும், உங்களுக்கும் புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணுவோம். இப்போ என் கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. 800 கோடி பேர்ல 10% பீப்புள் வந்து பேஷன்ஸ்னா அந்த 10% நான் யார் எத்தனைங்கிறத எப்படி கண்டுபிடிக்க? யாராவது ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். நீல லைன்ல இருக்கீங்களா? நீங்க அதானே கேட்டுட்டு இருக்கேன், யாருமே சொல்ல மாட்டீங்களா? சரி, அதாவது லாஜிக் என்னன்னா 100க்கு 10 பேர் பேஷண்ட்னா 800 பேருக்கு எவ்வளவு? ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 80 கோடி. எல்லாமே கோடியில தான் இருக்கு. ரைட்டா? ஸோ 80 crore. அப்ப நீங்க இந்த கணக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் 80 கோடி பேர் தான் பேஷண்ட். எனக்கு அந்த மற்ற 720 கோடியை பத்தி ஐ டோன்ட் கேர். எனக்கு வந்து இங்க வந்து டேட்டா ஃபுல்லா பேஷண்ட்ஸை பத்தி மட்டும் தான் கொடுத்துருக்கு. அப்ப என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் 80 கோடி. இந்த 80 கோடியில ஆர்டிசிசி இருக்கிறவங்க 22%, எய்ட்ஸ் இருக்கிறவங்க 10%. 10%னா 8 கோடி. டிபி இருக்கிறவங்க 8%. இது எல்லாமே 80 கோடியில 8, 80 கோடியில 6, 80 கோடியில 30. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. வேர்ல்டு வைடா. இப்ப அடுத்தது இன்னொரு இடியாப்ப சிக்கல் மாதிரி, அதுக்குள்ள இன்னொரு சிக்கல் இருக்கு. என்னன்னா
இங்கே ஒரு 6 கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 6 கண்ட்ரியில் பேஷன்ஸ் இந்த கண்ட்ரியில் மட்டும் டோட்டல் பேஷன்ஸ் 10%. இந்த 10%ல 10% உங்களுக்கு கிட்னி பேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு டேட்டாவாக அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். நான் ரொம்ப குழப்பல, இந்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கு உங்களுக்கு பாருங்க. பொறுமையா வாசிக்கணும். ஒரு கொஸ்டினை வாசிக்கிறதுக்கு ஒரு 2 to 3 minutes நீங்க எடுத்து தான் ஆகணும். அதுக்கு தான் உங்களுக்கு 3 hours டைம் கொடுக்குறாங்க. அந்த பொறுமை இல்லைன்னா உங்களால இந்த கொஸ்டினை டீல் பண்ணவே முடியாது. அதுவும் மேத்ஸுக்கு கூட 2 நிமிஷம் தான் ஆகும். சரிங்களா? மேத்ஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஆன்சர் பண்ணவே முடியும். அது தியரி கிடையாது, அது ஒரு லாஜிக்கல் ரீசனிங். ஓகே, ரைட். If the number of patients increased by 10% every year in Europe, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? யூரோப் கண்ட்ரியில உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் உங்க கையில கொடுத்துட்டாங்க. Then what is the difference between the number of patients? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டிஃபரன்ஸ் அப்படின்னாலே சப்ராக்ஷன். அப்ப சப்ராக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது 2 விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. என்னது? 1, the number of patients in Europe after 2 years. அப்போ யூரோப்ல 2 வருஷம் கழிச்சு மொத்தமா எத்தனை பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, இது ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். And the number of kidney patients in South America. சவுத் அமெரிக்காவில் உங்களுக்கு கிட்னி பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அது ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். இந்த 2க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு, இதுதான் கொஸ்டின். ரைட்டா? ஸோ அப்போ இந்த 2 விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சா தான், அது கரெக்டா என்ன வேல்யூன்னு தெரிஞ்சா தான் என்னால சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ டோட்டல் பேஷன்ஸ் எவ்வளவு? உங்களுக்கு 80 கோடி. ரைட்டா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ்ட். Every year 10% increased in patients count. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஒரு டீட்டெயில் தெரியணும். ஃபர்ஸ்ட்டு 2023ல் எவ்வளவு பேஷண்ட்ஸ் இருக்காங்க? 10%. ஓகே, இப்போ டோட்டல் பேஷண்ட்ஸ், நியாயப்படி டோட்டல் பேஷண்ட்ஸ் இன் யூரோப் 10% பேர் இருக்காங்க. ஓகே, இந்த 10%ங்கிறது என்னது? வேர்ல்டு வைடா கணக்கு பண்ணும்போது 80 கோடி இருக்காங்க. இந்த 80 கோடியில 10% யூரோப்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ 100க்கு 10 பேர் இருக்காங்கன்னா 80 கோடிக்கு எவ்வளவு? ஏன் 80 கோடி? டோட்டல் பேஷண்ட்ஸ் நம்ம 80 கோடி. ஸோ 2 0 கேன்சல் பண்ணா 8 கோடி. அப்போ இப்போ கரண்டா 2023ல உங்களுக்கு 8 கோடி பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ முதல் வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் இயர் 10% இன்க்ரீஸ். ஆல்ரெடி 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 8 கோடியில 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 100க்கு 10 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த கரண்டா இருக்கிற அந்த 8 கோடிக்கு எத்தனை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.8. உங்களுக்கு 8/10 வரும். 0.8. நான் கால்குலேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்கல, ஏன்னா கால்குலேஷன்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு நான் நம்புறேன். அதனால நான் கான்செப்டை திணிக்கிறதுக்கு நான் பார்க்குறேன். ரைட். அப்போ 8 கோடியா இருந்தவங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு அதாவது 0.8 crore கூடுது. அப்போ 2024ல ஃபர்ஸ்ட் இயர், அதான் 2024, அவங்க 2023 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ 2024 உங்களுக்கு இன் 2024 ஆல்ரெடி 8 கோடி இருக்காங்க.
அடுத்த வருஷம் 0.8 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 2024 கரண்டாக 8.8 crores இருக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இயரோட டோட்டல் பேஷன்ஸ். இப்போ செகண்ட் இயர் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். செகண்ட் இயரும் அகைன் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 8.8 crores இருக்காங்க இப்போ கரண்டா, அதுல ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே 100க்கு 10ன்னா 8.8க்கு எவ்வளவு? அப்போ 1/10 இன்ட்டு 8.8, அப்போ 0.88 crore. ஓகே, அப்போ இன் 2025ல இப்போ 2024ல கரண்ட் அவங்களுக்கு 8.8 இருக்கிறாங்க. அவங்க கூட திருப்பி ஒரு 0.88 சேருது. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து அவங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 9.68. இப்போ நான் தேர்ட் இயர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க கேட்கறதே ஆஃப்டர் 2 years தான் கேட்குறாங்க. அப்போ 2 வருஷம் கழிச்சு அந்த பேஷண்ட் 9.68 நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ முதல் விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓவர் முதல் விஷயம் 9.68. ஓகே, அப்போ த நம்பர் ஆஃப் கிட்னி பேஷண்ட்ஸ் இன் சவுத் அமெரிக்கா அப்படிங்கிறது ரெண்டாவது கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல சவுத் அமெரிக்காவில் கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து 10% பேர். இப்போ நீங்கள் சாரி சவுத் அமெரிக்காவில் கிட்னி பேஷண்ட்ஸ் 40% பேர். இந்த 40% என்ன அப்படின்னா ஓவரால் வேர்ல்டில் 30% இருக்காங்க. இந்த 30%ல 40% இவ்வளோ பிரமாணம் இருக்கும், ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா வேர்ல்டு வைட் கிட்னி பேஷண்ட்ஸ். கிட்னி பேஷண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 40. வேர்ல்டு வைடா கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 30%. ஆக்சுவலி டோட்டல் பேஷண்ட்ஸ் வந்து 80 கோடி அப்படிதானே? அப்போ 100க்கு 30 பேர் கிட்னி பேஷண்ட்ஸ்னா அந்த 80 கோடியில எத்தனை பேர் இருப்பான்? அப்போ 2 சில கேன்சல் பண்ணீங்கன்னா 24 crore. அப்போ வேர்ல்டு வைடா 24 கோடி பேர் கிட்னி பேஷண்ட்ஸா இருக்காங்க. அந்த 24 கோடியில 40% பேர் சவுத் அமெரிக்காவில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இன் சவுத் அமெரிக்கா கிட்னி பேஷண்ட்ஸ் கிட்னி பேஷண்ட்ஸ் 40%. அப்ப 100க்கு 40ன்னா 24 கோடிக்கு எத்தனை? ஸோ இதான கொஸ்டின். 100க்கு 40ன்னா 24 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கேன்சல் பண்ணால் இது 2 இது 5. ஸோ அப்போ 48/5 உங்களுக்கு 9.6 crores வரும். அப்போ இந்த ரெண்டாவது விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? இது வந்து உங்களுக்கு 9.6 crores. இப்போ நான் 2 விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க கேட்கறது டிஃப்ரென்ஸு. அப்போ என்னால் ஈஸியாக என்ன செய்ய முடியும்? சப்ராக்ட் பண்ண முடியும். இப்போ 9.68ல இருந்து 9.6 நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த சப்ராக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும் 0.08 crore. இதுதான் ஆன்சர். இந்த 0.08 crore ஆன்சர். பட் வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எதில் கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு வந்து லேக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லேக்ஸுங்கிறப்ப 8 lakhs. இந்த 8 lakhs தான் உங்களுக்கு என்னது? உங்களுக்கு ஆன்சர். சரி, இப்போ யார்கிட்ட கேள்வி கேட்கறேன்னா இந்த சரண்யா, அவங்க பேர் என்ன மறந்துட்டேனே, சரண்யா நீங்க அன்மியூட் பண்ணுங்க. இப்போ உங்களோட வியூ என்ன? இப்போ எனக்கு புரியுது சார். ஓகே, ஓகே. நீங்க என்ன மேஜர்? பரவாயில்ல, இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து இது புரியுது. அதாவது பொதுவா இங்கிலீஷ் மேஜர் வந்து எதுக்கு பொதுவா எடுப்பாங்கன்னா அந்த மேத்ஸ்க்கு பயந்து தான் எடுப்பாங்க. கரெக்டா? மேத்ஸோட இன்வால்மெண்ட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கிலீஷ் எடுப்பாங்க. ஆனா விடாம எங்க போனாலும் உங்க மேத்ஸ் பொறுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதான் ரியாலிட்டி. மேத்ஸ் வந்து வேர்ல்ட வந்து ரூல் பண்ணுது, அதுதான் உண்மை எங்க போனாலும். ரைட், ஓகே. இப்போ வந்து அதுதான் நான் சொல்றேன், உங்களுக்கு இது புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேனிக்காம பொறுமையா யோசித்தீங்கன்னா உங்களால ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். இதுல நான் வந்து பெரிய ட்ரிக்கியான ஃபார்முலாஸ் எதுவுமே போடல, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் போடுறேன். அப்படிதானே? நார்மலா நம்மளால பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ண முடியுங்கிற ஒரு சின்ன விஷயத்தை யூஸ் பண்ணி தான் நான் போடுறேன்.
இப்போ நேற்று கூட நான் உங்களுக்கு பெரிய பெரிய ஃபார்முலாஸ்லாம் நான் சொன்னேன், நிறைய சொன்னேன். ஆனால் இன்னைக்கு அது கூட கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ், உங்களுக்கு எல்லாரும் கொடுக்குற அட்வைஸ், தயவு செஞ்சு பொறுமையாக முதல்ல கொஸ்டினை வாசிங்க. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை ஒதுக்குனீங்கன்னா தாராளமாக ஆன்சர் வந்துடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கற்றுக்க வேண்டிய விஷயமே அதுதான். அதுக்கப்புறம் தான் மேத்ஸ்குள்ள நுழையிறீங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். யாருக்கு வந்து புரிஞ்சுக்கிறது டிஃபிகல்ட்டியாக இருக்கு? யாருக்குமே இல்லையா? யாருக்குமே இல்லை நம்பி என்ன பண்றேன், அடுத்த கொஸ்டின் நான் ஸ்டார்ட் பண்றேன். ரைட், ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிலாக்ஸ்டா வாசிக்கிறோம் நம்ம. அதனால தான் பாருங்களேன், இப்போ நம்ம வந்து ஏன் இவ்வளோ டைம் எடுக்குன்னா அதுதான் டைம் எடுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதால டைம் எடுக்கு. நீங்கள் ஒருவேளை ப்ராக்டிஸ் நிறைய பண்ணீங்கன்னா வேக வேகமாக போட்டுருவீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒர்க்கு அதனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது. ரைட், இஃப் த நம்பர் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் இன்க்ரீசஸ் பை 6% and that heart diseases increases by 22%, then what will be the new ratio number of hepatitis patients to that heart diseases patients in the world? Okay, இப்போ நம்ம சரண்யா கிட்டே கேட்போம். நான் எதுக்காக சரண்யான்னு சொல்றேன்னா, ஏன்னா அவங்க தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. வேற யாராவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இந்த கொஸ்டினை? ஓகே, அப்போ நீங்க கண்ணன் வந்து கண்ணன் தான் இப்போ ஆன்சர் பண்ணணும். கண்ணன், நீங்க வந்து இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் எனக்கு. இங்கிலீஷ் மேஜர்ங்கிறதுனால உங்களுக்கு அர்த்தம் வந்து என்னை விட அதிகமாக உங்களுக்கு புரியும். இஃப், பொறுமையா ஒவ்வொரு லெட்டரா, இஃப் த நம்பர் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. எப்படி கண்ணன் லைன்ல இருக்கீங்களா? அடுத்து ரணா, ரோஹிதா, ரோஹித் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா 2 பேரும் தான் நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் டீப் கிளீன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலையா? ஓகே, நோ ப்ராப்ளம். அப்ப நீங்க சரண்யா வர வழியில நீங்க தான் சொல்லி ஆகணும். ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட் வந்து வேர்ல்ட் வைடா வந்து 6% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஓகே, சோ இது ஒரு வேல்யூ. ரைட்டா? சோ இது ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. ரைட், கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பொறுமையா. ரைட், இது ஒரு வேல்யூ நீங்க சொல்றது. ஓகே, அடுத்து 6% ஹார்ட் பேஷண்ட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நியூ ரேஷியோ ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட் டு நம்பர் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் வந்து வேர்ல்ட் வைடா எவ்வளவு ரேஷியோ அப்படி கேக்குறாங்க சார். ஓகே, வெரி குட். இப்போ என் கேள்வி, ரேஷியோ அப்படினாலே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்கணும்ல? ஹெப்படைட்டிஸ் 2 வந்து ஃப்ரண்ட்ல உள்ளது வந்து நியூமரேட்டர், நம்பர் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அப்புறம் உள்ளது வந்து டினாமினேட்டர். வெரி குட், வெரி குட். ரைட், இப்போ நான் நம்பர் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட்ஸை நான் கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? அது ஒரு வேலை. ரெண்டாவது நம்பர் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்ஸை கண்டுபிடிக்கணும், இது ரெண்டாவது வேலை. அப்போ இந்த 2 வேலையும் நான் வந்து தெளிவாக செஞ்சுட்டேன்னா எனக்கு 2 என்ன செய்ய முடியும்? கம்பைன் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிச்ச முடியும். கரெக்டா தப்பா? சரண்யா கரெக்ட் தானே? ரைட், அப்போ நம்பர் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட்ஸை வந்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்போ நான் 6% ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட்ஸ்குள்ள நான் போகணும். வேர்ல்டு வைடா எத்தனை இருக்கு ஆல்ரெடி? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் அப்படியே எழுதுறேன். உங்க கண்ணு ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட்ஸை மட்டும் பார்க்கணும். அது மொத்தமா எத்தனை இருக்காங்க? 6%. ஆக்சுவலி டோட்டலா வந்து எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க வேர்ல்டு வைடா? 800 crores இல்ல, நான் கேக்குறது பேஷண்ட்ஸ். நான் எனக்கு அது தேவையில்லை. எனக்கு இந்த 80ல 6% பேர் தான் உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட்ஸ். இதை எப்படி கால்குலேட் பண்ண? இந்த 6% யோசிங்க. பதில் தெரியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் யோசிங்க. சிம்பிள். 100க்கு 6 பேர் ஹெப்படைட்டிஸ்னா 80 கோடிக்கு எத்தனை பேர்? கரெக்டா? ரைட், இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இது 3, இது 5, ஸோ 24/5 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.8 கிடைக்கும். ஓகேவா? 4.8 கிடைக்கும். ஸோ அதாவது வேர்ல்டு வைடா
இருக்கிற பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை 4.8. இந்த 4.8ல திருப்பி 6% இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ப நான் என்ன செய்யணும், 100க்கு 6%னா 4.8க்கு எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து 0.288 வரும். ஆல்ரெடி 4.8 இருக்கிறாங்க, திருப்பி 0.288 இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அப்போ டோட்டலாக எனக்கு 4.8 + 0.288, ஸோ டோட்டலாக உங்களுக்கு என்ன வருது 5. இதை ஆட் பண்ணிங்கன்னா 088 crore. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னது 5.088 crores. இதே மெத்தட்ல நீங்க என்ன செய்யணும், ஹார்ட் டிசீஸும் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்க சொல்லுங்க ஹார்ட் டிசீஸ் 22 divided by 100 into 80 அப்படிங்க எழுதுறேன். 22 divided by 100 into 80. இது எதுக்காக போறோம்னா வேர்ல்டு வைடா 80 கோடி பேர் இருக்காங்க. இதுல 22 இந்த இருக்குல எங்க இருக்கு, இந்த இருக்கு 22% வந்து ஹார்ட் டிசீஸ் பண்றாங்க. மொத்தம் 22% என்னங்கிறது நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் கால்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ கால்குலேஷன் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா 17.6 வரும். ஓகே, அப்போ வேர்ல்டு வைடா 17.6 crores வந்து ஹார்ட் டிசீஸால பாதிக்கப்பட்டவங்க. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு 22% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன செய்யணும், 22 divided by 100, 100க்கு 22ன்னா 17.6க்கு எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? ஸோ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா, இதை கால்குலேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதை வந்து நான் 0.22 எழுதலாம். அப்போ இதை 0.22 into 17.6, ஏன்னா உங்களுக்கு டிவைட் பண்றதை விட மல்டிப்ளை பண்றது கொஞ்சம் ஈஸி. அதனால டிவைட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, கேன்சல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, இந்த மாதிரி செஞ்சிடணும். ஸோ 0.22 into 17.6 இது ஈஸியாக பண்ணிடலாம். 3.872. ஸோ ஆல்ரெடி 17.6 இருக்கிறாங்க, அவங்க கூட இந்த 3.872 கூடி இருக்கு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 21.472. அப்போ நான் இது வந்து 21.472 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நியூமரேட்டர் நீங்க தான் சொன்னீங்க, நியூமரேட்டர் வந்து இதை போடணும், டினாமினேட்டர் வந்து இதை போடணும்னு சொன்னீங்க. கரெக்டா? அப்ப 5.088 டிவைடட் பை 21.472. ஸோ இங்கேயும் 3 பிளேசஸ் இருக்கு, இங்கேயும் 3 பிளேசஸ் இருக்கு. நம்ம விட்டுறலாம், அப்படி 5088 போட்டலாம், இங்க 21472 போட்டலாம். இப்போ இந்த ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணாதான் ஃபைனல் ஆன்சருக்கு வர முடியும். சரி, இது ரெண்டு எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும் யோசிங்க. ஏன்னா நீங்க இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சீங்க, இன்னும் ஒரு ஸ்டெப் போனாதான் உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இந்த ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணணும், மேலையும் கீழையும் சேர்ந்து எந்த டேபிள் வரும்னு யோசிங்க. பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்றது இதுதான், இந்த கேன்சல் பண்ணாதான் ஃபைனல் ஆன்சர் வரணும்னா எப்படி கேன்சல் பண்ணே தெரியாது. நீங்க சொல்லுங்களேன், இந்த 5088ம் 21472ம் எந்த டேபிள் வரும்னு நினைக்கிறீங்க? எதால டிவைட் ஆகும்? தெரிஞ்சவங்க சொல்லலாம், நான் அவங்கன்னு இல்லை, நான் அவங்க அட்டன் பண்ணனால கேட்குறேன். சரி, ஓகே, 2 டேபிள். அதை விட்டா வேற எந்த டேபிள் வரும்? ஆக்சுவலி அது நமக்கு தெரியணும். ஒரு நம்பரை பார்த்த உடனே அது எந்த டேபிள்ல வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நான் ஷார்ட்டா சொல்றேன், கேட்டுக்கோங்க, அது உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, 2 டேபிள் வரும்னு எப்படி சொல்றீங்க? இந்த நம்பர் 2 டேபிள் வரும்ங்கிறது உங்களால எப்படி சொல்ல முடியுது? என்னது மேடம்? which means ஈவன் நம்பரா இருந்தா உங்களால 2 டேபிள்ல வரும். இது ஒரு கண்டிஷன், ரைட்டா? ஓகே, இப்போ யார் சொல்றான்னு பார்ப்போம். 3 டேபிள் வரதுக்கு என்ன கண்டிஷன்? ஆக்சுவலி நான் கேட்கறது 6th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். நீங்க வந்து அதை படிச்சு ரொம்ப வருஷம் ஆனாலும் மறந்துருப்பீங்க, நான் ஞாபகப்படுத்துறேன், நோ ப்ராப்ளம். சரி, நான் வரிசையா சொல்லிடுறேன். ஒரு நம்பர் 3 டேபிள்ல வரணும் அப்படின்னா அந்த டோட்டல் டிஜிட்டையும் நீங்க ஆட் பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் ஒரு நம்பர் சொல்லுறேன், 2142. ஓகேவா? இந்த நம்பர் 3 டேபிள்ல வருமா வராதான் எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன செய்யணும், 2 plus the 1 plus 4 plus 2 ஆட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 3 plus 4 7 plus 2 வந்து 9 தானே? இந்த 9 3 டேபிள் வருமா? அதனால இந்த 2142 3 டேபிள்ல கண்டிப்பா வரும்.
இது ஒரு ட்ரிக். ரெண்டாவது அடுத்து 4 டேபிளுக்கு என்ன ட்ரிக்னா, ஒரு நம்பரோட கடைசி டிஜிட் 2 டிஜிட் மட்டும் எடுங்க. எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, அதோட கடைசி 2 டிஜிட் மட்டும் எடுங்க. இங்க நம்ம கடைசி 2 டிஜிட் என்ன இருக்கு? 88 4 டேபிள் வருமா? அதனால இந்த 5042 இதுல வரும். 5088 4 டேபிள் வரும். சரி, 72 4 டேபிள் வருமா? ட்ரை பண்ணி பாத்துருவோம். 72 டிவைட் பண்ணி பாத்துருங்க. 1 4s are 4, remaining 3 2. என்ன வருது? 8 4s are 32 வருது. அப்படிதானே? அப்போ உங்களுக்கு 72 எதுல, அப்ப இந்த டோட்டல் நம்பர் இதுல வந்துரும், 4 டேபிள்ல வந்துரும். அப்ப நான் 4 டேபிள் வருதுங்கறத கண்டுபிடிச்சிட்டேன் இந்த நம்பருக்கு. சரி, யார் சொல்வான்னு பாப்போம். 5 டேபிள் வரதுக்கு என்ன கண்டிஷன்? ரொம்ப ஈஸி. அது இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் ரெக்கார்டிங்ஸ் போடுவேன். சரிங்களா? எழுதி கேட்டாலும் பரவாயில்ல, ரெக்கார்டிங்ஸ் போடுவேன். நீங்க அதை எடுத்து கேதர் கண்டிப்பா பண்ணி வச்சுக்கணும். இது வந்து நேற்று ஐடியா இருந்துச்சுன்னா தேரியிலே நேற்று நான் அந்த பிபிடியிலே நான் கொண்டு வந்திருப்பேன். சரி, பிரச்சனை இல்லை. 5 டேபிள் வர்றதுக்கு என்ன கண்டிஷன்? யார் சொல்லுவா? சிம்பிள். நீங்க 5 டேபிள் சொல்லி பார்த்தாலே தெரியும். அதோட எண்டிங் வித் 05050505 தான் வரும். ஓகே, ஸோ அப்போ 0 அல்லது 5ல முடிஞ்சாலே 5 டேபிள்ல வந்துடும். இது வந்து 5 டேபிளுக்கான கண்டிஷன். அடுத்தது 6 டேபிளுக்கான கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நம்பர் 2 டேபிள்லயும் வரணும், 3 டேபிள்லயும் வரணும். இந்த ரெண்டுலயும் வந்ததுன்னா கண்டிப்பா 6 டேபிள்ல வந்துடும். இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. ரைட்டா? இந்த நம்பர் வந்து 2 டேபிள்ல வருமா? வரும். நீங்க தான் சொன்னீங்க 2 டேபிள்ல வரும். இது வந்து 3 டேபிள்ல வருமான்னு கேட்டீங்கன்னா பாப்போம். 5 + 0 + 8 + 8 8 16 16 + 5 என்ன வரும்? 21. ஸோ 21ங்கிறது 3 டேபிள்ல வரும். அதனால இது எதுல வரும்? இந்த 5088ங்கிறது 3 டேபிள்ல வரும். சரி, அதுவே இந்த நம்பரை ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 + 1 + 4 + 7 + 2. ஓகே, 9 10 16. 16ங்கிறது 3 டேபிள்ல வராது. அதனால இந்த நம்பர் 3 டேபிள்ல வராது. ஸோ ஒரு நம்பரை கேன்சல் பண்ணும்போது ரெண்டுலயும் வரணும். ஓகே, அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து 2 டேபிளையும் வருது, 3 டேபிளையும் வருது. ஆனா இது வந்து 2 டேபிள்ல வருது, 3 டேபிள்ல வரல. அதனால இது 6 டேபிள்ல வராது. ஓகேவா? 7க்குன்னு ஸ்பெசிஃபிக்கா கண்டிஷன் உண்டு. பட் ரொம்ப வந்து அது ட்ரிக்கியா இருக்கும். பட் அதை நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப 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 ரேர். ஸோ அதனால 7 விட்டுடலாம். ஓகே, இன்னும் ரொம்ப ஈஸியா கேட்கிறேன், எல்லாரும் பேசணுங்கிறதுக்காக. ஓகே, 10க்கு என்ன கண்டிஷன்? ஒரு நம்பர் 10 டேபிள் வரணும்னா அது ரொம்ப ஈஸி. எண்டிங் வித் a number ending with 0. ரைட்டா? a number ending with 0 அப்படி முடிஞ்சாலே கண்டிப்பா அதுல ஏதோ வந்துரும். 8 டேபிள்ல 10 டேபிள்ல வந்துரும். ரைட். இப்போ என் கேள்வி, ஒரு நிமிஷம், நான் அதை தியரி லேசனே அப்படி தரேன். இப்போ இது 4 டேபிள்ல வருமா? இந்த 2500ங்கிற நம்பர் 4 டேபிள்ல வருமா? வருமா வராதா? வரும். நான் என்ன சொன்ன கண்டிஷன், லாஸ்ட் 2 டிஜிட் உங்களுக்கு 4 டேபிள்ல வந்தாலோ அல்லது லாஸ்ட் 2 டிஜிட் 0வா இருக்கு அப்படின்னாலோ ஒரு 4 டேபிள்ல வரும். அதே மாதிரி 8 டேபிளுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் 3 டிஜிட் வந்து உங்களுக்கு 8 டேபிள்ல வந்துருச்சு அப்படின்னா டோட்டல் நம்பரும் 8 டேபிள்ல வரும். ரைட்டா? ஸோ இங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு இது இவ்வளவும் நான் சொன்னது காரணம் அந்த இப்போ நீங்க வந்து இந்த 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரைட்டா? ஒவ்வொன்றா 2 டேபிள் அடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 5088ங்கிறது பெரிய நம்பர், 21472ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். அப்ப 2 டேபிள் அடிச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அடிக்கிறதுக்கு. மேபி அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க 2 சொல்லிட்டீங்க, 4 சொல்லிட்டீங்க. இப்போ 8ல வருதான்னு பார்ப்போம். இது கண்டிப்பா 8ல வரும். 088 நீங்க 8ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, 11 வரும். ரைட்டா? அடுத்து இது இந்த 472 பார்ப்போம். 472 நான் 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, 40 மிச்சம் 7 9. ஸோ என்ன ஆகுது? டிவைட் ஆகுது. ஸோ இப்போ 8 டேபிளில் வருது.
ஓகே, அப்போ இது என்ன ஆகும்னா 2 டேபிள் வருது, 4 டேபிள் வருது, 8 டேபிள் வருது. ரைட்டா? அப்படின்னா 16வது டேபிளையும் வரும். இதெல்லாம் ட்ரிக்கு, சின்ன சின்ன ட்ரிக்ஸு. அடுத்து இந்த ரெண்டையும் 32வது டேபிளையும் வரும். அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, அதே மாதிரி 8 டேபிளே வரும். 8 தான் வந்துட்டு ஆல்ரெடி. அப்போ இப்போ என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2, 4, 8, 16, 32. அப்போ இந்த 32 டே தான் இருக்கலே ஹையஸ்ட். அப்போ நீங்கள் இந்த நம்பரை 32ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, இந்த நம்பரை 32ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, ஒரே சிங்கிள் ஸ்டெப்ல ஆன்சர் வரும். ஓகே, நான் சொன்ன மெத்தட் வேணா பெரிய ப்ராசஸா இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன் வித்தின் மினிட் நீங்க அந்த 32ங்கிறத கண்டுபிடிச்சலாம் ப்ராக்டிஸ்ல. அந்த மெத்தட் வரிசையை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 159 வரும், இது வந்து 671 வரும். அப்போ 159:671 தான் ஆன்சர். இந்த இருக்கு ஆப்ஷன் சி. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இதை வந்து ஒரு சின்ன தியரியா கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு நம்பரை வந்து கேன்சல் பண்றதுக்கு இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கேன்சல் பண்ணாதான் ஆன்சர் வருங்கிற நிலைமையில உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியலனாலும் நீங்க எடுத்த எஃபர்ட் அண்ட் டைம் வேஸ்ட் தான். ஓகே, ஸோ அப்போ இந்த ட்ரிக்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், இது தியரியில நான் சேர்த்துக்கிறேன் அடுத்த. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, if a number of kidney patients in South America decreases by 25%, then what is the percentage decrease in the number of kidney patients in the world? அதாவது சவுத் அமெரிக்காவில் ஏற்கனவே இருந்த அளவுல இருந்து 25% கம்மியாயிருக்கு யாரு? கிட்னி பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை. அப்போ வேர்ல்டு வைடாவும் ஒரு அளவு கம்மியாகும். எத்தனை பர்சன்டேஜ் கம்மியா இருக்குங்கிறது தான் கேள்வி. ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்லியிருக்கான்? டிக்ரீசஸ் பை 25% சொல்லியிருக்கான். ஸோ ஆல்ரெடி டோட்டல் வந்து உங்களுக்கு பாருங்க, டோட்டலா கிட்னி பேஷண்ட்ஸ் இன் சவுத் அமெரிக்கா எங்க இருக்கு? இந்த இருக்கு, நான் இது போடாம விட்டேன். ஓகே, ரைட். டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்கிறத பார்க்கணும். கிட்னி டிசீசஸ், டோட்டல் கிட்னி டிசீசஸ் மொத்தம் எத்தனை? உங்களுக்கு 30% பேர், அப்படிதானே? லைன்ல இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, ரைட். நான் சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம். அந்த டேட்டாவை இங்க கொண்டுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கால்குலேஷன் ஈஸியா இருக்கும், பார்க்க ஈஸியா இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல வந்து இப்படி வச்சாதான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸியா இருக்கும். நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து இஃப் தி நம்பர் ஆஃப் கிட்னி பேஷண்ட்ஸ் இன் சவுத் அமெரிக்கா, எங்க இருக்கு? சவுத் அமெரிக்கா இந்த இருக்கு. நம்பர் ஆஃப் கிட்னி பேஷண்ட்ஸ் எத்தனை இருக்கிறாங்க அப்படின்னா 40% பேர் இருக்கிறாங்க. ஓகே, இந்த 40%ங்கிறது இந்த 30% 40%, அப்படிதானே? ஸோ அப்போ ஆல்ரெடி 80 கோடியில இந்த 30% எவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 24. ஓகே, 24 crore. இந்த 24 crore உங்களுக்கு 40% தான் உங்களுக்கு என்னது? கிட்னி பேஷண்ட்ஸ். அப்போ 140 பேர் சவுத் அமெரிக்காவில் கிட்னி பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஓவரால் கிட்னி பேஷண்ட்ஸ்லாம் அவங்க எத்தனை அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 9.6 crore. ஓகே, அப்போ ஓவராலா 9.6 crore இருக்கிறாங்க. இந்த 9.6ல இருந்து டவுன் ஆகுது, 25% டவுன் ஆகுது. அப்போ முதல்ல இந்த 25% எவ்வளோன்னு எனக்கு தெரியணும். ரைட்டா? அப்போ 100க்கு 25ன்னா 9.6க்கு எவ்வளவு?
ஸோ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 2.4 crore. ஓகே, அப்போ 2.4 crore வந்து கம்மி ஆகுறாங்க. ஓகே, ஓவராலாக 24 crores இருக்கிறாங்க கிட்னி டிசீசஸ். ஓகே, அந்த 24 crores-ல உங்களுக்கு 2.4 crores கம்மி ஆயிருக்கு. 24க்கு 2.4 கம்மி ஆயிக்குன்னா 100க்கு எவ்வளோ? ஸோ இதுதான் கால்குலேஷன். ஓகே, ரைட். அப்போ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 2.4 நான் எப்படி எழுதிக்கலாம்னா 24/10 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இன்ட்டு என்ன போட்டுக்கலாம்? 24 போட்டுக்கலாம். இன்ட்டு 24 இன்ட்டு 100. ஸோ இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 10%. 24 கேன்சல் ஆயிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% வரும். ஸோ அந்த லாஜிக் என்னன்னா 24 crores டோட்டலாக கிட்னி டிசீசஸில் இருக்கிறாங்க. அதில் 2.4 வந்து குறைஞ்சிருக்காங்கன்னா வேர்ல்டு வைடாக எத்தனை % குறையும்? ஸோ 10%. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலி 3rd கொஸ்டின் கிடையாது, 5th கொஸ்டின். நான் வேற ஒரு வெப்சைட்லேருந்து இந்த கொஸ்டினை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுனால அது வந்துட்டு. சரி, ஓகே. இப்போ பாருங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா டு த டோட்டல் நம்பர் ஆஃப் கிட்னி டிசீஸ் இன் ஏஷியா அண்ட் நார்த் ஏஷியா டுகெதர்? என்ன சொல்றாங்க? ரேஷியோங்கிற வார்த்தையை பேசுறாங்க, ரைட்டா? ரேஷியோங்கிற வார்த்தையை பேசிட்டாங்க. ஸோ ரேஷியோ அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இந்த 2ங்கிற வார்த்தை வந்துடும். ஸோ 2க்கு முன்னாடி என்ன இருக்கு? த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் கிட்னி பேஷண்ட்ஸ் இன் ஆசியா அண்ட் சவுத் அமெரிக்கா டுகெதர். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கிட்னி பேஷண்ட்ஸ் ஆசியா கண்டுபிடிக்கணும் அண்ட் நார்த் அமெரிக்கா கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். ஸோ அப்போ இந்த வேல்யூவையும் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கிடைச்சிடும். அவ்வளோதான். ஓகே, ரைட். இப்போ நான் திருப்பியும் இதுலையும் எடுத்து வைக்கல, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ரைட். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா கண்டுபிடிக்கணும். ஆஃப்ரிக்கா இந்த இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஆஃப்ரிக்காவில் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 25% இருக்கிறாங்க. ஓகே, அப்போ ஓவரால் வேர்ல்டில் டோட்டல் பேஷண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மொத்தம் எத்தனை? 80 கோடி. இந்த 80 கோடியில் 25% வந்து உங்களுக்கு என்னது? ஆஃப்ரிக்காவில் இருக்கிறாங்க. அப்படின்னா அப்போ 100க்கு 25ன்னா 80க்கு எவ்வளவு? ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 வரும். ஓகே, இது கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1, இது 4, ஸோ இது 1, இது 2, 20. ஓகே, ஸோ அப்போ இந்த விஷயத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன், 20 அப்படின்னு சொல்லி. ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கிட்னி பேஷண்ட்ஸ் இன் ஆசியா. அப்போ கிட்னி பேஷண்ட்ஸ் இன் ஆசியானா ஆசியா தான் இருக்கு. ஆசியாவில் கிட்னி பேஷண்ட்ஸ் 20. இந்த 20ங்கிறது இந்த 30ல் 20. இந்த 30ங்கிறது அந்த 10%ல் 30. ஸோ இப்படி போகுது. அப்போ 80 கோடி பேர். 80 கோடி பேரில் 30%ங்கிறது உங்களுக்கு 24. இந்த 24ல் 20%ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? அப்போ 100க்கு 20ன்னா 24க்கு எத்தனை அப்படின்னா இது 1, இது 5. அப்போ 24/5 உங்களுக்கு என்ன வரும்? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருப்போம், இந்த 20% என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ 24/5 உங்களுக்கு 4.8 வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி நார்த் அமெரிக்காவிலும் இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். நார்த் அமெரிக்கா அந்த இருக்கு 15%. ஃபர்ஸ்ட்டு 80 கோடி பேரில் 30% வந்து உங்களுக்கு 24 நான் கண்டுபிடிச்சேன். இந்த 24 crore 20%, சாரி
15% பேர் தான் உங்களுக்கு நார்த் அமெரிக்காவில் இருக்காங்க. அப்போது நாம் என்ன செய்யணும், 24 into 15/100. ஸோ இது 3, இது 20, ஸோ இது 10, இது உங்களுக்கு என்ன வரும் 12 வரும் 2 டேபிள் அடிச்சிங்கன்னா. ஸோ 12 3s are 36 by 10 3.6. இப்போ டுகெதர்ங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கான். ஸோ டுகெதர்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த இருக்குல்ல. ஸோ 8 + 6 14, ரிமைனிங் 1, ஸோ 4 + 8.4. ஓகே, அப்போ இந்த இடத்த நான் 8.4ன்னு கண்டுபிடிச்சேன். அப்போ நான் இது ரெண்டையும் சேர்த்து கண்டுபிடிச்சேன். ஓகே, 8.4 அப்படின்னு சொல்லி. கரெக்ட் தான். ஓகே, இப்போ நியூமரேட்டர் வந்து 20 போடணும். சாரி, ஓகே ஆச்சு. இப்படியோ அன்ஃபார்ச்சுனேட்லி இது அழிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். நியூமரேட்டர் இதை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம். நம்ம எப்படி அழிஞ்சதுன்னு தெரியலையே. சரி, ஓகே ரைட். நியூமரேட்டர் வந்து 20, டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு 8 பாயிண்ட் எவ்வளோ வந்துச்சு, கொஞ்சம் யாராவது பார்த்தீங்களா? 8.4. ரைட், ஓகே, தேங்க்யூ. அது எப்படி கைப்பட்டு இப்படி அழிஞ்சிட்டு. ஓகே, அந்த பேடில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அது என் கை தெரியாமல் பட்டு அழிஞ்சிட்டு. ஓகே, 8.4. சரி, இப்போ 20/8.4னா இன்டூ 10 போடணும். எதனாலனா இந்த 8.4 நான் வந்து என்ன செய்யணும், 84 மாற்றணும். அதுக்கு நான் வந்து 10 மல்டிப்ளை பண்ணால் 84 மாறிடும். கீழே பண்ணுறதுனா மேலேயும் பண்ணணும். ஓகே, அப்போ 200/84. சரி, இப்போ கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். கேன்சல் பண்ணி ஃபைனல் ஆன்சர் யார் சொல்கிறான்னு பார்ப்போம். நீங்களே கையில் இருக்க இது வச்சுருப்பீங்களா, கேன்சல் பண்ணுங்க. ஆப்ஷன் 4 அவ்வளவுதான். 50:21. அப்போ 4 டேபிள் வருதா உங்களுக்கு அடிக்கும்போது, அப்படிதானே? ஸோ இது 50, இது 21, அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 5:21. 50:21. ஓகே தானே? புரிஞ்சது அந்த கொஸ்டின்? ஸோ இதே, அதாவது ஒரே டைப் கொஸ்டின் தான். இப்போ நம்ம 5 கொஸ்டின் பார்த்தோம். நம்ம இந்த 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ரேஷியோவில் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். ஸோ அந்த கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு கொஸ்டின் நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுன்னா அதே மாடலில் தான் இதுவும் இருக்குது. அப்போ அதுக்கு 2 மார்க் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதுக்கும் 2 மார்க் கிடைக்கும். ஓகே தானே? ஓகே ரைட். இந்த கால்குலேஷன் வந்து என்கிட்ட மிஸ் ஆகிட்டு, பட் நான் ரெக்கார்டிங்ஸில் கண்டிப்பாக சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அதை பார்த்து கால்குலேஷன் எழுதிக்கோங்க. அந்த ஒரு என்னோட வந்து ரைட்டிங் டேபிளில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ்ஸாக எப்படி அழிஞ்சதுனே தெரில எனக்கு. சரி, நோ ப்ராப்ளம். பட் நல்லா ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு வைக்க வசதி தான். சரி, இப்போ நான் உங்களுக்கு வந்து டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், நான் வந்து ப்ராக்டிஸ் செட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுற ப்ராக்டிஸ் செஷனை காட்டிலும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் செட்டாக எடுத்துக்கிட்டு பண்ணுறது தான் இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு. ஓகே, 2007 2024 வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸில் எல்லா கொஸ்டின்ஸ்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் இல்லாமல் கொஸ்டினே இருக்காது. ஓகே, அப்போ அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக என்ன கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். சரி, அப்போ அந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்கே நீங்கள் வந்து தேடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தேடும்போது எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். ஐ திங்க் தெரிஞ்சிருக்கலாம் அந்த வெப்சைட். மேபி இதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட் பார்த்துருக்கீங்களா? இந்த வெப்சைட்
humanperitus.in தான் வெப்சைட் அட்ரஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கடைசியாக ஜூன் 2024 இருக்கிற இந்த ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 இருக்கும். 23 பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்கள். 22 அப்புறம் 21 அதில் ஜூலை, அக்டோபரு அண்டு நவம்பரு எல்லாமே கேட்டுருக்கு பாருங்க. 20 இப்படி எது வரைக்கும் போகும்னா 2009 வரைக்கும் போகுது. 2009 வரைக்கும் போகுது. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் கீயும் அவைலபிள். ஒன்று இந்த இடத்துல சைடில் ஆன்சர் கீயும் இருக்கும் உங்களுக்கு. 1-2க்கு அவைலபிளாக இருக்காது. ஓகே, ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். மொத்த கொஸ்டின்ஸோட எண்ணிக்கை 194. ஓகே, இப்போ பாருங்க, ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ஆவரேஜாக 3 to 5 வரும். அப்போ ஆவரேஜாக நீங்கள் 4 வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு 776 கொஸ்டின்ஸ் இருக்கும். 776 கொஸ்டின்ஸும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸில் இருக்காது. ஓகே, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து இருக்கிறதுலையே பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ இந்த லிங்க்கை நான் வந்து குரூப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன், ஆப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கொஸ்டினை ஓப்பன் பண்ணுங்கள், அதில் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கும், அதை அப்படி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அந்த அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அந்த வெப்சைட்லேயே ஆன்சர் கீ கொடுத்துருப்பா, நீங்கள் அந்த ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேறு எதுவும் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல டவுட்ஸ் இருக்கா? இன்னையோட டேட்டா அனலிட்டிக்ஸ் நம்ம முடிக்கிறோம். Okay, thank you so much. So thank you sir. Thank you so much. Once again sorry, என்னோட அந்த நடுவில் சின்ன லேக் இருந்துச்சு. அதுக்கு காரணம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஒன்று. இன்னொன்று நான் வந்து அதை வந்து கவனிக்கல. அதாவது அந்த டேட்டாஸ் எடுத்து போடாமல் விட்டது கொஞ்சம் லேக் ஆகிட்டு. அதை நீங்கள் ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.